என்னடா இது ஒரு கண்டென்ட்டும் ஒன்றுமே இல்லை ப்ரோ. சும்மா இருக்கிறேன் தான் வீடியோ போடுறேன். இப்போ வீடியோவும் போட முடியல. A few minutes later. கண்டென்ட்டு கிடைச்சாச்சு. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போவோம். வணக்கம்ப்பா. சென்னை எஃப்சி ப்ரீ சீசன் செகண்ட் வீக்கில் ஸ்டார்ட் பண்ணுன்னு சொல்லியிருந்தேன். ஆனால் சென்னை எஃப்சி அதுக்குள்ளே ப்ரீ சீசன் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. எல்லாரும் பொறுமையாக வந்து ஜாயின் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இப்போதைக்கு இந்தியன் பிளேயர்ஸ் தான் வந்து ஜாயின் பண்ணிருக்காங்க. இர்ஃபானு, ரொமாரியோ, அப்புறம் நிந்தாயின்னு வாயில் வருது. பையன் போயிட்டான். ரொம்ப ஏன் விட்டோன்னு தெரில. இவன் வின்சி பெராட்டோவில் தான் நின்றாயின்ன. அங்கே தான் ஒரு கண்டென்ட்டு மாட்டிச்சு. கோமல் தட்டல். ஒரு காலத்தில் இந்தியன் நெய்மார்னு சொல்லிட்டு இருந்தவன் தான் கோமல் தட்டல். வேர்ல்டு கப்லாம் இருக்கான் இந்தியாவுக்காக அண்டர்-17. அதாவது பயங்கரமாக ஆடுவான். எனக்கு அப்போத்துலேருந்தே தெரியும், ரொம்ப பிடிக்கும். ஆனால் அவன் எப்போ தெரியுமா அழிஞ்சு போனான்? யார் காரணமாக இருப்பா? ஏடிகே தான். வாங்கினாங்க, ஆட விடாமல் பண்ணாங்க, கரியரை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இப்போ வந்து ஜம்ஷெட்பூரில் ஆடிந்தார். சூப்பராக ஸ்கில் பண்ணி நல்லா தான் ஆடிட்டு இருந்தார். அதாவது சென்னை நினச்சா அவரை திரும்பவும் கொண்டு வர முடியும். அவர் வந்து அது வந்து அஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட் இன்னும் பண்ணல. ஆனால் போன வருஷம் எப்படி கிறிஸ்டியன் பட்டாச்சியோ மாட்டினாரோ அதே மாதிரி ட்ரைனிங் கேம்பில் இந்த வாட்டி இவர் மாட்டிட்டார். ஃபோட்டோவும் கிடச்சிருச்சு. ஸோ கன்ஃபார்ம் தான். ஓகேவா? இன்னும் சைனிங் முடியலன்னு ஏன் சொன்னேன்னு இப்போ தெரியுதா? இது எதிர்பார்க்காத ஒரு சைனிங்கு. இவரும் ஜம்ஷெட்பூர் பிளேயர் தான். செம்ம பிளேயருங்க. ஓகே, இப்போ வந்து அடுத்த விஷயத்துக்கு போவோம். இந்த அதிர்ச்சி ஆனால் செம்மையாக இருக்குல்ல. சென்னை எஃப்சி மெயினாக இந்த வருஷம் தெறிக்க விட்றோம். ஓகே, அடுத்த விஷயத்துக்கு போவோம். என்ன தான் ஆச்சு நம்ம இந்தியாவுக்கு? ஒரே புகையும் குடியுமா இருக்குன்ற மாதிரி என்ன தான் ஆச்சு ஏஐஎஃப்எஃப்க்கு? மர்டக்கா கப் இல்லை, கிங்ஸ் கப்பும் இந்த வருஷம் இல்லை. ஆல்ரெடி ரொம்ப நொந்து போயிட்டோம். இதில் மேட்சஸும் கம்மியாச்சுன்னா பிளேயர்ஸ் நிலமை மோசமாகும். அதுவும் இப்போ வந்து இன்னொன்று அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருக்காங்க. போன வருஷம் ட்ரை நேஷன் கப் நடந்ததில்ல, அதே மாதிரி இந்த வருஷம் ட்ரை நேஷன் கப்பில் லெபனான், இந்தியா, அப்புறம் இன்னொரு கண்ட்ரி வெயிட் பண்ணிடுவேன். இன்னொரு கண்ட்ரி யாருன்னா வியட்நாமு. ஸோ இந்த 3 டீம், அதாவது 2 டீமு இந்தியா, 3rd டீமு. ஸோ அது ஏதோ கொஞ்சம் ஈக்குவலான டீம்ஸாக இருந்தாலும் எதுக்கு ப்ரோ இப்போது மேட்சஸ் ரொம்ப கம்மியாயிடுச்சு. எப்படி பார்த்தா சாஃபை விட்டு தள்ளுறோம். ஏன்னா சவுத் ஏஷியாலேயே இப்போ நம்ம தான் ஃபஸ்ட்டு வச்சுக்கிறோம், ஃபஸ்ட்டு இருக்கோன்னு கூட வச்சுக்கலாம். அப்போ கூட நம்ம குவாலிஃபை ஆகும். அந்த ரெஃப்ரி மட்டும் கையில் கச்சாலும் காலி ஆகிடுவோம். சரி, விட்டுருவோம். அப்புறம் இன்னொன்று அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க. ஜூலை எண்டுக்குள்ளே நேஷ்னல் கோச்சை நாங்கள் சொல்லிவிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏஐஎஃப்எஃப் தெளிவாக அஃபீஷியலாக சொல்லிட்டாங்க. நிறையா பேர் ஒருத்தவனை வர சொல்கிறாங்க இந்த பார்க்கை. பார்ப்போம். ஐஎஸ்எல் கோச்சஸ்ஸு நிறையா பேரை அப்ளை பண்ணிருக்காங்க. ஸோ பார்ப்போம், டக்குன்னு அப்டேட் போடுவோம். அதுதாங்க தட்டல் பற்றி தான். தட்டலுக்காக தான் இந்த வீடியோவே. பேக்ரவுண்ட்லாம் நல்லா இருக்காது. அடுத்த வீடியோக்குள்ளே பேக்ரவுண்ட்லாம் நல்லா செட் பண்ணிட்டு தான் எடுப்பேன். டேய், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நிறையா பேர் இல்லைனாலும் 2-3 பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அது கொஞ்சம் நல்லா இருந்தது, சந்தோஷமாக இருந்தது. சரி, முடிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கடா. சரி, வட்டாமாமே.